ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு ஒரு 14 நாட்கள் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 2 வரை நமக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சனி சாரம் பெறுகிறார். அதற்காகத்தான் இந்த பதிவு. நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், நம்மளுடைய நோக்கங்களை நிறைவேற்றி வைப்பவர் சூரியன், வெற்றியை கொடுப்பவர் சூரியன். அப்படிப்பட்டவர் 9ஆம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதாவது வாய்ப்புகள் நமக்கு நல்ல ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் அமைகிறது. பெரிய மனிதர்கள் தொடர்பு, ஆதரவு, அதே மாதிரி பொதுஜன தொடர்பு, நம்முடைய திறமைகள், நம்முடைய ஞானம், நம்முடைய படிப்பு, அறிவு, இதெல்லாம் வெளிப்படுறது. இது எல்லாமே 9ஆம் இடம். நம்முடைய பூர்வீக ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், பெரியவங்க தந்தையினுடைய ஸ்தானம், அதெல்லாம் நல்ல ஸ்தானம்தான். அதே மாதிரி தான் சனி பகவானும் இப்போ 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நாம் வாங்கி வந்த நல்ல வரங்கள், நம்ம எண்ணப்பதிவுகள், மனிதனுடைய எண்ணப்பதிவுகள் தான் அடுத்தடுத்த பிறவிக்கு காரணமாகிறது. இந்த உடம்பு நிலைக்காது, இந்த வாழ்க்கையும் நிலைக்காது, இந்த உறவுகளும் நிலைக்காது. ஆனால் அந்த எண்ணப்பதிவுகள் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். 5ம் 9ம் மிஞ்சு பலன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் அதுதான். பாரம்பரியம், அதுதான் நம்மளுடைய பதிவுகள், ஹார்ட் டிஸ்க்கு. அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற விஷயம் நமக்கு நல்லதாக இருந்தால், புனிதமானதாக இருந்தால், தெய்வ பலத்தோடு இருந்தால் அனைத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அருள் நல்லாயிருக்கும். ஆனால் 5, 9ங்கிறது பொருள் நல்லா இருக்காது. அதை நாம் இப்போ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் தான் நாம் அந்த கருத்தை வலியுறுத்துகிறோம். முதல்ல எல்லாம் சொல்கிறது நல்ல ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு சொல்கிறோமோ ஒழிய, எதுக்கு நல்ல ஸ்தானம்னு பார்க்குற முறையே இல்லை ஜோதிடத்தில். இப்போ லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது, அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, எதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்க்குற அமைப்பு வந்துட்டதுனால நம்மளுடைய சிஸ்டத்தில் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒருத்தருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வேலை செய்யுது அப்படின்னாலே அங்கே தொழில் இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆரோக்கியம் இருக்கும், அவங்களுக்கு மதிப்பு இருக்கும், பொருள் இருக்கும், அதாவது புகழ் இருக்கும். இந்த புகழ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற பேருக்கு வரும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உலகத்தில் நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது தெரியும், நல்லவராக இருப்பவர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு கூட வசதி இருக்காது. ஆனால் அவங்க தூய்மை அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். புனிதம் அப்படிங்கிறது தான் 5, 9. சரி, இப்படிப்பட்ட இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் வரும் பொழுது, சனியும் சனியினுடைய நட்சத்திரத்திலே 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த கனெக்டிவிட்டி நமக்கு பாதகமா சாதகமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நல்ல இடம்தான் 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஆனாலும் இந்த 2 கிரகங்களும் பகை கிரகங்கள். இவங்க ரொம்ப ரொம்ப வேறுபட்ட மனநிலை உள்ளவர்கள், அதாவது முரண்பட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ் உள்ளவங்க. அப்படிப்பட்டவர்கள் அங்கே நெருக்கமாகும் போது என்ன ஆகும்னா, அந்த உறவுகள் அர்த்தமுள்ள உறவாக இருக்காது. ஒரு வீட்லேயே இருப்பாங்க, ஆனால் முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க, அப்பாவும் மகனும். அப்படின்னு நடக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இந்த சூரியன் சனி எதிரி கிரகங்கள். உண்மையிலேயே 9ஆம் இடம் தகப்பன், 5ஆம் இடம் குழந்தை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும், ஒரு ப்ரொமோஷன் பதவி தக்க வச்சுக்கிறது, வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் போராட்டமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன காரணம் இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்மளை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கோ, அல்லது பெரிய தொழில் செஞ்சிட்ருப்போம் திடீர்னு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ, அல்லது பெரிய லெவலில் மதிப்பு ப்ரொமோஷனில் இருந்தவனை டீப் ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இந்த டைம் வாய்ப்பு இருக்கும். புறம் சார்ந்த விஷயத்துக்கு இது நல்லதல்ல. ஆனால் இது விருச்சிக லக்னம் அத்தனை பேரும் நீங்கள் எடுத்துக்காதீங்க.
உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி சூரியன் திசாபுத்தி அந்தரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் இது நடக்கும். சரி, உறவுகள் ஸ்தானத்தில் இந்த 5ம் 9ம் ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் எதிரிகளாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, உறவுகளுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பேர் தானே ஒழிய, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் இருக்கும், அது பிரிவு இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா பேசிக்கலை. அதுதான் அங்கே இருக்கிற அர்த்தம் சூரியனுக்கும் சனிக்கும். ஸோ பட் அதை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த சூரியனும் சனியும் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு அப்படின்னு இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள், விரயங்கள், மனஸ்தாபங்கள், பிரிவுகள் இதையெல்லாம் கொடுக்குற கிரகமாக இருந்தால்தான் இந்த கெடுபலன் நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் பெருசாக பாதிக்காது, சின்ன மனஸ்தாபத்தோடு போயிடும். அது யாருக்கெல்லாம் சூரியனோ சனியோ கெட்டவராக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் உறவு நிலை பாதிக்கும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அது கொஞ்சம் காலதாமதம் பண்ணுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் விருச்சிக லக்னத்துக்காரங்க புத்திரத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அதில் இப்போ இது லேக்கிங் ஆகிட்டே இருக்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வெற்றிகரமாக முடிக்குன்னு எதிர்பார்த்துட்ருப்போம். பட் ரிசல்ட் வரலன்னு பார்த்துட்ருப்போம். அதில் மெயினாக நாம் நினைக்க வேண்டியது, நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இந்த சூரியன் சனி கெட்ட பாவங்களுக்கு அதிகாரமாக இல்லாமல் இருந்தால் இந்த சமயத்தில் கூட இந்த 14 நாட்கள் நீங்கள் அவாய்டு பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய மாற்றங்களுக்காக நீங்கள் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறதுக்கு போகிறதுக்கோ, ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறதோ இந்த காலகட்டத்தில் அவசியம் செய்யவே கூடாது. இந்த 14 நாட்களும் அந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி, அதுக்கு நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியின்படி இந்த கோச்சாரமானது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்கிறத புரிஞ்சு ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஜோதிடம் எளிதாக புரியும். நமக்கு எளிமையாக இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது பயன்பாட்டுக்கு நம்மளுக்கு அது ப்ரூஃப் கிடைக்கணும், அது பயன்பாட்டுக்கு நமக்கு அது ரிசல்ட் கிடைக்கணும். இந்த எல்லாமே வானவெளியில் நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய ஆற்றலைத்தான் நாம் பிறந்த லக்ன விதியின்படி இந்த 360 டிகிரியில் நம்மளுடைய விதி மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட விதியை நாம் ஜோதிடம் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு பாஸ்கர அஸ்ட்ராலஜி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதியின் கொடுப்பினையை அறிந்து அதை புரிந்து அதற்கு தகுந்த நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொண்டால் அந்த விதியை வெல்வது எளிது. அது நமக்கு திசாபுத்தி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மதியினால் அது சாத்தியமே என்று கூறி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட் வெற்றிஜோதிடம்.com இருக்குது. அதில் நீங்கள் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதில் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.